2026 தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஓபிஎஸ் டெல்லியில முகாமிட்டிருக்காரு. மீண்டும் அவர் அதிமுகவில் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, இல்ல இது ஒரு பாஜக இதுல ஊடுருவி பார்க்கிறதோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும்போது இந்த பிளவு ஒன்றிணையுமா அப்படிங்கிறது முன்னாள் அதிமுகவில் இருந்தவர் அப்படிங்கிற முறையில நான் உங்ககிட்ட கேட்கிறேன். இப்போ கட்சி ஓபிஎஸ் அவர்கள் முன்னாள் முதலமைச்சராக ஜெயலலிதாவாலே ஆக்கப்பட்டவர், இருந்தவர், மரியாதைக்குரியவர், அன்பானவர், அது வேற விஷயம். முதலமைச்சராக இருந்திருக்காரு. அது மாதிரி தினகரன் அவர் அம்மா முன்னேற்ற கழகம்னு அம்மா பேரில் ஒரு கட்சி முன்னேற்ற கழகம்னு வச்சு அவர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த செங்கோட்டையன் அங்கேருந்து விளக்கப்பட்ட பிறகு அவர் போய் தாவேக்கால சேர்ந்துட்டார். இன்னும் சில பேர் உதிரியாக அங்கங்கே இருக்காங்க. இப்படியெல்லாம் சிதைவுகள் அல்லது பிளவுகள் ஏற்பட்டிருந்தாலும் கூட இப்போதைக்கு அதிமுகன்னா அது யூபிஎஸ் தான். ஏன்னா அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் யார் தலைவருங்கிறத காட்டிலும் யார் கையில் சின்ன இருக்கு. ஏன்னா இப்போ யாரும் இன்னொரு எம்ஜிஆர் இன்னொரு ஜெயலலிதா இருக்க முடியாது. அதனால அதுக்கு பின்னாடி இருக்கிறவங்க கையில் யார் கையில் அந்த அதிமுக கட்சி, அதிமுக கொடி, அதிமுக சின்னம், ரெட்டலை, அதிமுக அலுவலகம், அங்கே இருக்கிற நீதி பணம், இதெல்லாம் இருக்கு இல்லையா, எல்லாம் சேர்ந்து பத்திரிகை, டிவி எல்லாம்